அனைவருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி நாம அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸை எப்படி கவர்மெண்ட் வந்து ஹையர் பண்ணுறாங்க, அதை ப்ரொக்யூர் பண்ணுறாங்க, ஒரு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை கொடுத்து எப்படி அதை வந்து ப்ரொக்யூர் பண்ணி மக்களுக்கு வந்து விநியோகம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அதே போல் அக்ரி மார்க்கெட்டிங் என்னென்னா பார்த்தோம். ஏன்னா எல்லா பொருட்களையும் வந்து கவர்மெண்ட்டால் வாங்க முடியாது. சில பொருட்களை வந்து ப்ரைவேட் மூலமாக ஒரு ஏஜென்சி மூலமாக அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு கமிட்டி வந்து உருவாக்குவாங்க அப்படிங்கிறத நம்ம கடந்த கிளாஸில் பார்த்துருப்போம். இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்ரி கமாடிட்டி ட்ரேடிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம். அக்ரி கமாடிட்டி ட்ரேடிங்னா என்ன? அக்ரி பொருட்கள் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸை எப்படி வந்து ட்ரேடிங்னா என்ன? சந்தைப்படுத்துதல், வியாபாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங், வியாபாரம், பங்குச்சந்தை, சந்தை, அந்த பரிவர்த்தனையை தான் வந்து ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அக்ரிகல்ச்சரல் கமாடிட்டி ட்ரேடிங் அப்படிங்கிற விஷயம் தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். இது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா எய்ம் டு ஸ்டெபிலைஸ் த மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எய்ம் டு ஸ்டெபிலைஸ் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ஸ்டெபிலைஸாக வச்சுக்கிறதுக்காக இந்த ட்ரேடிங் மெத்தடை வந்து கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்போம். அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் மார்க்கெட்டிங் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி உருவாக்குவாங்க. அதில் வந்து இடையில வந்து ஒரு ஏஜென்சி இருப்பாங்க. ஸோ ஃபார்மர்ஸ்கிட்ட இருந்து கமோடிட்டிஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணி அதை வந்து கன்சியூமர்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம கடந்த கிளாஸில் பார்த்துருப்போம். இப்போ அந்த ஏஜென்ட் வந்து சொல்கிறது தான் வந்து வெளியாக இருக்கும். ஸோ ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து அவங்க வந்து ப்ரொக்யூர் பண்ணாலும் அவங்க சொல்கிறது தான் வந்து வெளியாக இருக்கும். அங்கே பார்த்துருப்போம் நிறைய ஒரு லைசன்ஸ்டு ஏஜென்ட்ஸ் வந்து அந்த கமிட்டியில் இருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம கடந்த கிளாஸில் பார்த்துருப்போம். இப்போ கோயம்பேடு மார்க்கெட்டே எடுத்துக்கோமே. ஒரு கோயம்பேடு மார்க்கெட்டில் ஒரு 100 ஏஜென்ட் இருக்காங்க. 100 ஏஜென்ட்டும் வந்து ஒரு 50 ஏஜென்ட் வந்து தக்காளியை வந்து பர்ச்சேஸ் பண்ணி கன்சூமருக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போது யாருடைய தக்காளி வந்து விலை வந்து கம்மியாக இருக்கும், யாருக்கிட்ட நல்ல தக்காளி இருக்குது அப்படிங்கிறத நாம் ஐடென்டிஃபை பண்ணோம்னா அது ஒரு ட்ரேடிங் மெத்தட் வேணுமா இல்லையா? ஸோ அதுக்கு அந்த ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு திடீர்னு வந்து ஒருத்தர்கிட்டயே வந்து தக்காளி போய் சேராமல் அவர் வந்து சொல்கிறது தான் வந்து அதிகப்படியான விலையே இல்லாமல், ஸோ அது ஈக்குவல் பண்ணுறதுக்காக எல்லா விலையும் வந்து ரொம்ப அதிகமாக போகாமல் ரொம்ப வந்து கம்மியாக ஆகாமல் இருக்கிறதுக்காக அது ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்காக இது உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் மார்க்கெட் ப்ரைஸ் டிஸ்கவரி, இப்போ சொன்னது அதுதான் மார்க்கெட் ப்ரைஸ் டிஸ்கவரி. இப்போ 50 ஏஜென்ட் இருக்காங்கன்னா 50 ஏஜென்ட்டும் வந்து தக்காளி வந்து அவங்க சேல் பண்ணுறாங்க, ஃபார்மர்ஸ்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணி சேல் பண்ணுறாங்கன்னா யார் வந்து குவாலிட்டியான தக்காளியை அட் லோ காஸ்ட்டில் தராங்க, குவாலிட்டியான தக்காளியை கம்மியான விலையில் யார் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத டிஸ்கவர் பண்ணுறதுக்கும் வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்கவரி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருப்பாங்க. டிஸ்கவரினா என்ன? டிஸ்கவரிக்கும் இன்வென்ஷனுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். இன்வென்ஷன்னா என்ன? இல்லாத ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் வந்து இன்வென்ஷன் அப்படிங்கிறது. டிஸ்கவரி அப்படிங்கிறது ஆல்ரெடி அங்கே இருக்கிற ஒரு விஷயத்தை டிஸ்கவர் பண்ணுறது. அதுதான் வந்து டிஸ்கவரி சேனல்னு சொல்லுவாங்க. ஏன் வந்து அது இன்வென்ஷன் சேனல் ஏன் சொல்லிட? டிஸ்கவரி ஆல்ரெடி உலகத்தில் இருக்கிற விஷயங்களை டிஸ்கவர் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து டிஸ்கவரி. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் டிஸ்கவரி அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு பொருட்களுடைய விலை வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத டிஸ்கவர் பண்ணுது இல்லையா? ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் டிஸ்கவரி அப்படிங்கிறது எதுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னா அக்ரி கமாடிட்டி ட்ரேடிங் அப்படிங்கிறது மார்க்கெட் ப்ரைஸ் வந்து டிஸ்கவர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத நாம் இங்கே பார்க்குறோம். அதே போல் இந்தியா அப்படிங்கிறது வந்து ஒரு அக்ரி சர்ப்ளஸ் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. அக்ரி சர்ப்ளஸ் கண்ட்ரினா என்ன? நாம் லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்போம். இந்த க்ரீன் ரெவல்யூஷனில் நம்ம பார்த்துருப்போம். முதல்ல நமக்கு வந்து அவைலபிலிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அஃபோர்டபிலிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த அஃபோர்டபிலிட்டி எப்போ இருந்திருப்போம் அப்படின்னா நாம் எப்போ சர்ப்ளஸ் அந்த ஸ்டேஜ் வந்து அடைஞ்சோமோ அப்போ தான் நாம் அஃபோர்ட் பண்ணணும். அதாவது எக்கனாமிக்குங்க. அப்போ அவைலபிலிட்டினா நமக்காக நம்மளுடைய தேவையை பூர்த்தி செய்கிறதுக்காக நம்ம முதல்ல ஃபார்மிங் பண்ணோம். அதுக்கப்புறம் அஃபோர்டபிலிட்டி எக்கனாமிக்காக நம்மளுடைய தேவையை தாண்டி இருக்கிற பொருட்களை நாம் வந்து எக்கனாமிக்காக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம். எது? அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸை. 1980லேயே இந்தியன் கவர்மெண்ட் வந்து அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸில் வந்து தன்னிறைவு அடைஞ்சிட்டாங்க. ஸோ நாம் வந்து ஒரு சர்ப்ளஸ் கண்ட்ரியாக தான் இருக்கும். அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சர்ப்ளஸ் தேவையை மிஞ்சி அதிகப்படியான அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இருந்தாலுமே ஃபார்மர்ஸுக்கு வந்து போதுமான பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கல. நோ பெனிஃபிட்ஸ் டு ஃபார்மர்ஸுக்கு வந்து போதுமான பெனிஃபிட்ஸ் கிடைக்கல. இந்தியான்றது ஒரு அக்ரிகல்ச்சரல் சர்ப்ளஸ் கண்ட்ரியாக இருந்தாலுமே ஃபார்மர்ஸுக்கு இல்லை. அக்ரிகல்ச்சர் சர்ப்ளஸ்னால் என்ன? சப்ளையை விட டிமாண்டை விட சப்ளை அதிகமாக இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து அக்ரி சர்ப்ளஸ் அப்படிங்கிறது. சப்ளையை விட டிமாண்டை விட சப்ளை வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெரும்பாலான நாடுகளில் இந்த ப்ரைஸிங் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும்னா டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ப்ரைஸிங் இருக்கும். நிறைய டிமாண்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த ப்ரைஸிங் அப்படிங்கிறது இருக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும்
இந்த ப்ரைஸிங் வந்து எது வந்து நிர்ணயிக்குது அப்படின்னா எம்எஸ்பி, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அண்டு ஹோல்சேல் செல்லர்ஸ், இவங்களால தான் வந்து இந்த என்ன சொல்கிறது, இந்த ப்ரைஸ் வந்து நிர்ணயிக்கப்படுது. ஒரு தக்காளியோட விலையோ ஒரு உருளைக்கிழங்கோட விலையோ வந்து யார் வந்து நிர்ணயிக்கிறாங்க? டிமாண்ட் நிர்ணயிக்கிறது கிடையாது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சப்ளை அண்ட் டிமாண்ட், அதிகப்படியான டிமாண்ட் இருக்கும் பொழுது பொருட்களோட விலையை வந்து ஏறுது, அதே போல் டிமாண்ட் கம்மியாக இருக்கும்போது பொருட்களோட விலை வந்து குறையுது அப்படிங்கிறதுலாம் கிடையாது. எதுக்காக நம்ம எம்எஸ்பி கொண்டு வந்தாங்க கவர்மெண்ட்டு? ஃபார்மர்ஸ்க்கு ஒரு நிலையான ஒரு வருமானம் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த எம்எஸ்பி வந்து கொண்டு வந்தாங்க. ஆனால் அதுவே வந்து சில ஒரு எப்படியா இருந்தாலும் எந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாலும் அதுக்கு சில ட்ராபேக்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதே போல் தான் இந்த எம்எஸ்பி அண்ட் ஹோல்சேல் செல்லர்ஸ், எம்எஸ்பி அண்டு ஹோல்சேல் சேலர்ஸ். ஹோல்சேல் சேலர்ஸ்னால் என்ன? இப்போ உருளைக்கிழங்கு அதிகப்படியாக கொள்முதல் பண்ணி அதை தேக்கி வச்சுட்டு அதன் பிறகு டிமாண்ட் வரும்போது அதோடைய ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி விற்கிறது. ஸோ அவங்களே வந்து ஹோல்சேல் செல்லர்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்களாலையும் இப்போ எம்எஸ்பி, இப்போ இந்த வருஷம் வந்து தக்காளிக்கு வந்து 1 கிலோ தக்காளி வந்து 20 ரூபா தான் கொடுக்கணும், அதுதான் அவருடைய எம்எஸ்பி அப்படின்னா, அதன் பிறகு அதுக்கேற்ற மாதிரி அந்த தக்காளி இவர் வந்து பதுக்கி வச்சு அதன் பிறகு வந்து ஒரு 30 ரூபா 40 ரூபா வந்து இவர் வந்து செல் பண்ணலாம் இல்லையா? ஸோ மினிமம் சப்போர்ட் ப்ரைஸையும் ஹோல்சேல் ப்ரைஸையும் வந்து பேஸ் பண்ணி தான் இங்கே வந்து மார்க்கெட்டில் வந்து ப்ரைஸோட விலை வந்து நிர்ணயிக்கப்படுது அப்படிங்கிறது நம்ம இங்கே பார்க்குறோம். பொதுவாக சப்ளை அண்ட் டிமாண்டை பேஸ் பண்ணி தான் வந்து ப்ரைஸ் இருக்கணும். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸையும் ஹோல்சேல் செல்லர்ஸுடைய அவங்களும் தான் வந்து மார்க்கெட் ப்ரைஸ் வந்து நிர்ணயிக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இங்கே பார்க்குறோம். இது எதுக்காக கொண்டு வந்தாங்க? இந்த அக்ரி கமாடிட்டி ட்ரேடிங் அப்படிங்கிறத வந்து எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா ப்ரைஸ் பெனிஃபிட், ஸ்டேபிள் ப்ரைஸ் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது யாருக்காக? பையர்ஸ், செல்லர்ஸ் அண்ட் பையர்ஸ், செல்லர்ஸ் அண்ட் பையர்ஸ், வாங்குறவங்களுக்கும் விற்கிறவங்களுக்கும் 2 பேருக்குமே வந்து பெனிஃபிட் இருக்கணும். அதுக்காக தான் இதை வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக? இப்போது என்கிட்ட வந்து நான் வந்து ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு உருளைக்கிழங்கு வந்து நான் சேல் பண்ணுறேன், நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறேன். இப்போ நான் கொண்டு போயிட்டு இந்த ட்ரேடிங்கில் கொண்டு போய் விற்கிறேன். இப்போது ஒரு 10 பேர் வந்து உருளைக்கிழங்கு கொண்டு வராங்க. ஆனால் அந்த 9 பேரில் காட்டிலும் நான் வந்து ரொம்ப குவாலிட்டியான உருளைக்கிழங்கு வந்து நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு தக்காளி வந்து 10 ரூபா தான் வந்து கொடுக்கணும், 1 கிலோ தக்காளி வந்து 10 ரூபாய்க்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு எம்எஸ்பி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஹோல்சேல் செல்லர்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க என்ன சொல்கிறாங்க? ஒரு 15 ரூபாய்க்கு வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இதை வாங்கி விற்கிற இந்த ஏஜென்சிலாம் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க? எல்லோரும் 10 ரூபா கொடுக்கலாம், 15 ரூபா கொடுக்கலாம், அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க. ஆனால் நான் வச்சுருக்கிறது ஃபஸ்ட் கிளாஸான உருளைக்கிழங்கு அப்படின்னு சொல்லும்பொழுது ஒருத்தன் வந்து ரொம்ப குவாலிட்டியே இல்லாத ஒரு உருளைக்கிழங்கு வச்சுருக்கான், அவனுக்கும் அதே 15 ரூபா, எனக்கும் அதே 15 ரூபானா நான் வந்து அந்த இடத்துல பெனிஃபிட் இல்லாமல் போகிறோம் இல்லையா? நான் ரொம்ப குவாலிட்டியான ஒரு உருளைக்கிழங்கு வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அவன் அந்தளவுக்கு குவாலிட்டி இல்லாத உருளைக்கிழங்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கான். 2 பேருக்கு விலை எப்படி ஒரே மாதிரியாக இருக்க முடியும்? ஸோ அந்த இடத்துல என்னுடைய குவாலிட்டியான உருளைக்கிழங்குக்கு நான் இன்னுமே வந்து கொஞ்சம் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நாம் இங்கே பார்க்குறோம். ஸோ அப்படி ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது ஸோ செல்லர்ஸுக்கும் வந்து இப்போ வந்து நான் வந்து 1 கிலோ உருளைக்கிழங்கு வந்து மினிமம் சப்போர்ட் ப்ரைஸாக வந்து 10 ரூபா சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து என் குவாலிட்டியான உருளைக்கிழங்கை 20 ரூபாய்க்கு வந்து கொடுக்குறேன், சரியா? 20 ரூபாய்க்கு வந்து கொடுக்குறேன். இன்னொருத்தன் 5ஆவதாக இருக்கிற ஒருத்தன் அவனும் அதே ஒரு உருளைக்கிழங்கு வைக்கிறான், ஆனால் வந்து குவாலிட்டியாகவே இல்லை. அவன் என்ன பண்ணுறான்? 1 கிலோ உருளைக்கிழங்கு வந்து 18 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறான். இன்னொருத்தன் 8ஆவதாக இருக்கிறவன் என்ன பண்ணுறான்? ஒரு உருளைக்கிழங்கு அப்படிங்கிறத 22 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறான். அவன் வந்து என்னை விட கொஞ்சம் குவாலிட்டி கம்மியானது. இப்போது ஒரு ஃபார்மர் வராரு, அவர் இந்த உருளைக்கிழங்கெல்லாம் பார்க்குறாரு, என்னடா இது ரொம்ப குவாலிட்டி, ஒரு மீடியம் குவாலிட்டியில் இருக்கிற ஒரு உருளைக்கிழங்கு 22 ரூபாய்க்கு விற்கிறாங்க, ரொம்ப மோசமான ஒரு உருளைக்கிழங்கு 18 ரூபாய்க்கு விற்கிறாங்க, ஃபஸ்ட் கிளாஸான குவாலிட்டியான உருளைக்கிழங்கு 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்படின்னா அவன் வந்து தனக்கு தேவையானது எங்கே இருக்கும்? 20, இதை பிக் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ அவனுக்கு வெரைட்டி ஆஃப் சாய்ஸஸ் கிடைக்குது. இதன் மூலயமா செல்லர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஃபார்மர்ஸுக்கு, அவங்களுக்குமே வந்து பெனிஃபிட் கிடைக்குது. நல்ல அவர் பொருளுக்கேற்ற அந்த விலை கிடைக்குது, அவருக்கு வந்து விலைக்கேற்ற பொருள் கிடைக்குது அப்படிங்கிறத நாம் இங்கே பார்க்குறோம். அதே போல் ப்ரைஸ் வாலட்டைல் மினிமைஸ்டு, பொருட்களுடைய அந்த ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது. திடீர்னு வந்து ஒரு நேச்சுரல் கலாமிட்டிஸ் வருது, ஒரு இயற்கை சீற்றங்கள் வருது, அதன் மூலமாக வந்து பொருட்களுடைய அந்த ஃப்ளக்சுவேஷன் ப்ரைஸ் வந்து ஏறவும் இறங்கவும் இல்லாமல் அதை ஸ்டெபிளாக வச்சுக்கிறதுக்கும் இந்த கமாடிட்டி ட்ரேடிங் வந்து உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ஸ்டாக் வேரியேஷன்னா என்ன? இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட். திடீர்னு வந்து அதிகப்படியான தேயிலை வந்து நாம் வந்து ஃபாரினர்ஸுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இங்கே லோக்கலில் வந்து தட்டுப்பாடு ஏற்படும். ஸோ அது இல்லாமல் தடுக்கிறதுக்கு, அதே போல் நிறைய இம்போர்ட் பண்ணும்பொழுது இங்கே அதிகப்படியான பொருட்கள் சேரும், டிமாண்ட் வந்து ரொம்ப கம்மியாகும், அதன் மூலமாக வந்து மார்க்கெட் ப்ரைஸும் வந்து குறையும் இல்லையா? ஸோ அதையுமே வந்து இது வந்து
மினிமைஸ் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே போல் சிக்னல் டு ஸ்டேக் ஹோல்டர். ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னால் என்ன? பங்குதாரர்கள். பங்குதாரர்கள் நம்ம பார்க்கறதுனா ஷேர் மார்க்கெட்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஷேர் மார்க்கெட்டிங்னா என்ன? ஒரு பொருள் வாங்குறாங்க. நம்ம ஷேர் மார்க்கெட்டிங்கில் வெறும் தங்கம் வெள்ளி மட்டும் கிடையாது, அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ்லாம் கூட நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த ட்ரேடிங்கில் பார்க்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லா பொருட்களுமே வந்து இந்த ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ அந்த ஷேர் மார்க்கெட், ஸோ அவங்களுக்கு தெரியும் எந்த பொருட்கள் வந்து டிமாண்ட் இருக்குது, எது வந்து அதோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து கிளியராக வந்து சிக்னல் கொடுக்கறதுக்காக ஸ்டேக் ஹோல்டர்ஸுக்கு வந்து சிக்னல் கொடுக்கும் இது மூலமாக அப்படிங்கிறத நாம் இங்கே பார்க்குறோம். ஸோ இந்த கமாடிட்டி ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து இப்போ நாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இதோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்னா என்ன? இதுக்கு முன்னாடி வந்து கமாடிட்டி ட்ரேடிங் வந்து இந்தியா வந்து கொண்டிருந்ததா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் ஏரா என்ன, சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி 1947க்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா ஃப்ளரிஷிங் மார்க்கெட்டாக இருந்ததான். ஃப்ளரிஷிங் மார்க்கெட் வளர்ந்து வரக்கூடிய ஒரு தொழிலாக இருந்தது. எதுனா காட்டன் ஆகட்டும், ஆயில் ஆகட்டும், இதெல்லாம் வந்து இந்த பஞ்சு, எண்ணெய், இதெல்லாம் வந்து ஒரு வளர்ந்து இருக்கக்கூடிய ஒரு வியாபாரமாக இருந்தது. நிறைய மக்கள் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸாக இருந்தது. அப்போ என்ன பண்ணுறாங்க, 1952 என்ன பண்ணுறாங்க கவர்மெண்ட் அப்படின்னா, பேண்ட் ஃபார் எசென்ஷியல் பர்பஸ், இந்த மார்க்கெட்டிங்கை வந்து பேன் பண்ணுறாங்க. எதை மார்க் பண்ணுறாங்க? ஃபியூச்சர் ட்ரேடிங். ஃபியூச்சர் ட்ரேடிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த 1952 வந்து கவர்மெண்ட் வந்து பேன் பண்ணுது. எதனால்? ஒரு ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் ஏராவில் ஃப்ளரிஷிங் மார்க்கெட்டாக இருந்தது எது? காட்டன், ஆயில், இது மாதிரியான அத்தியாவசிய பொருட்கள், இது எல்லாமே வந்து ஃபியூச்சர் ட்ரேடிங்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபியூச்சர் ட்ரேடிங்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு தக்காளியே வச்சுக்குமே, நான் தக்காளியை வந்து இன்றைக்கி வந்து விளைவிக்கிறேன். இன்றைக்கி தக்காளியோட தட்டுப்பாடு அவ்வளோவா இல்லை. ஒரு கிலோ தக்காளி வந்து 10 ரூபா தான் வந்து இருக்குது அப்படின்னா, நான் வந்து அந்த தக்காளியை பர்ச்சேஸ் பண்ணி நான் எங்கேயும் சேல் பண்ணல, நான் அப்படியே வச்சுக்கிறேன். என் குடோன்லேயே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். என்கிட்ட வந்து கோல்டு ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ வந்து நான் தக்காளியை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு 2 மாதம் கழித்து தக்காளியோட தட்டுப்பாடு வந்து ரொம்ப அதிகமாகுது. தக்காளி எங்கே கிடைக்கலன்னு போகும்போது, ஒரு கிலோ தக்காளி 2 மாதத்துக்கு முன்னாடி 10 ரூபா இருந்தது, இன்றைக்கி ஒரு கிலோ தக்காளி அப்படிங்கிறது வந்து 200 ரூபா இருக்குது. அந்த நேரத்தில் நான் அந்த ஸ்டோரேஜ் பண்ணி தக்காளியை தான் கொண்டு வந்து சந்தைப்படுத்துகிறேன். இதுக்கு பேர் தான் வந்து ஃபியூச்சர் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பொருட்களை பதுக்கி வச்சு ஃபியூச்சரில் வந்து அதை செல் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து ஃபியூச்சர் ட்ரேடிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபியூச்சர் ட்ரேடிங் வந்து 1952 வந்து பேன் பண்ணாங்களே. அப்போ வந்து விவசாய பொருட்களுக்கு வந்து ரொம்ப தட்டுப்பாடு இருந்தது. அதனால தான் என்ன பண்ணாங்க, க்ரீன் ரெவல்யூஷன் ஒன்று கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம கடந்த கிளாஸில் பார்த்துருப்போம். ஸோ அதுக்கு ஆல்ரெடியே வந்து பொருட்கள்லாம் வந்து தட்டுப்பாடாக இருக்குது, நீங்கள் எந்த ஃபியூச்சர் ட்ரேடிங்கை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் வந்து பேன் பண்ணாங்க அப்படிங்கிறத நாம் இங்கே பார்க்குறோம். இந்த பேன் வந்து எப்போ லிஃப்ட் பண்ணாங்க அப்படின்னா, எடுத்தாங்க அப்படின்னா 2002 தான் வந்து இந்த பேன் வந்து லிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஃபியூச்சர் ட்ரேடிங் அப்படிங்கிறத 2002 வந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. இந்த கமாடிட்டி ட்ரேடிங்கை வந்து யார் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா, கமாடிட்டி ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து வெறுமனே வந்து அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸுக்கு மட்டும் கிடையாது, எல்லா பொருட்களுக்குமே. ஆயில் ஆகட்டும், பெட்ரோல் ஆகட்டும், அதே போல் தங்கமாகட்டும், வெள்ளி ஆகட்டும், இரும்பாகட்டும், எல்லாத்துக்குமே வந்து இந்த ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து செட் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதை வந்து யார் வந்து செட் பண்ணுறாங்க அப்படின்னா, செபிங்கிற ஒரு அமைப்பு தான் வந்து இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. செபியை பற்றி நம்ம இன்னும் பார்க்கல, நம்ம ஃபியூச்சரில் பார்ப்போம். இப்போதைக்கு இதை வந்து கமாடிட்டி ட்ரேடிங் வந்து யார் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது செபி அப்படிங்கிற அமைப்பு தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. இது வந்து நேஷனல் அண்ட் ரீஜினல், இது ரெண்டுத்தையுமே வந்து நேஷனல் லெவல்லையும் ரீஜனல் லெவல்னா ஸ்டேட் லெவல், இதையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். யார் கமாடிட்டி ட்ரேடிங் யார் வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க? செபி அப்படிங்கிற அமைப்பு தான் வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ இதான் வந்து ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது. இப்போ ப்ரெசென்ட்லி கரண்ட்டில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது, இந்த கமாடிட்டி ட்ரேடிங் அப்படிங்கிறது நான் முன்னாடி சொல்லியிருப்பேன், வெறும் வந்து அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கமாடிட்டி ட்ரேடிங்கில் 12% தான் வந்து அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ், 12% மட்டும் தான் வந்து அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ். மீதி 88% வந்து நான் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். நான் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ்னால் என்ன? பெட்ரோலு, டீசலு, தங்கம், வெள்ளி, இது எல்லாமே வந்து நான் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் தான். அதையும் வந்து நம்ம ட்ரேடிங்கில் நம்ம பார்ப்போம். தங்கத்துடைய விலை வந்து ஏறிச்சு, தங்கத்துடைய விலை இறங்கிச்சு அப்படின்னா அது அந்த ட்ரேடிங்கில் வரும். தங்கத்தில் அதிகமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அந்த ஷேர் மார்க்கெட்டில் இதை தான் சொல்லுவாங்க. ஸோ கமாடிட்டி ட்ரேடிங்னா என்ன? ஷேர் மார்க்கெட் தான். ஸோ அதை தான் இங்கே பார்க்குறோம். ஸோ மார்ச் 2024 செபி வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. என்ன செபி? இது யார் சொல்லியிருக்காங்க? செபிங்க அமைப்பு தான் வந்து சொல்லியிருக்குது. இவங்க தான் வந்து கமாடிட்டி ட்ரேடிங் வந்து கண்ட்ரோல் பண்ணுறவங்க. மார்ச் 2024 கணக்கு அந்த சர்வே படி என்ன சொல்கிறாங்கன்னா, மொத்தம் வந்து 113 கமாடிட்டிஸுக்கு ஃபியூச்சர் ட்ரேடிங் வந்து கொடுத்துருக்காங்களாம். மொத்தம் 113 கமாடிட்டிஸுக்கு. இதில் எல்லாமே வரும்.
பருப்பு வரும், தானிய வகை வரும், ஆயில்ஸ் வரும். இது எல்லாமே வந்து இந்த 113 கமாடிட்டிஸ்க்குள்ளே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபியூச்சர் ட்ரேடிங்ஸ், இந்த 113 கமாடிட்டி ட்ரேடிங்ஸை பதுக்கி வச்சு நீங்கள் வந்து ஃபியூச்சர் ட்ரேடிங் பண்ணலாம் அப்படிங்கிறத செபி வந்து சொல்லியிருக்கு அப்படின்னு பார்க்குறாங்க. இதில் வந்து பாட்டில் நெக்ஸ் இந்த ஃபியூச்சர் ட்ரேடிங்க்கு சில ட்ராபேக்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னலாம் இருக்குது? அகெயின் ஸ்டோரேஜு, ட்ராவலிங்கு, ஃபினான்ஷிங் எல்லாத்தையும் தகுந்த மாதிரி தான். இதை வந்து இந்த ஃபியூச்சர் கமாடிட்டி ட்ரேடிங்கில் வந்து பொருட்களை வந்து சேமித்து வைக்கிறதுக்கு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி இல்லை. லாஜிஸ்டிக்ஸ், போக்குவரத்து, இந்த இடத்துலேருந்து இந்த பொருட்களை கொண்டு போகிறதுக்கும் அங்கேருந்து பொருட்களை கொண்டு வர்றதுக்கும் அந்த லாஜிஸ்டிக்ஸ், அந்த போக்குவரத்து வந்து அது வந்து ட்ராபேக்காக இருக்குதுன்னு பார்த்தோம். அதே போல் ஃபினான்சிங், அதுக்கு ஃபண்டு, இப்போ பொருட்களை சேர்த்து வைக்கிறதுக்கு, அந்த போயிட்டு வர்றதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அந்த வியாபாரத்தை கொண்டு வராங்க இல்லையா கமாடிட்டி ட்ரேடிங். இந்த கமாடிட்டி ட்ரேடிங்கை செயல்படுத்துறதுக்குமே வந்து லேக் ஆஃப் ஃபினான்சிங் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதை வந்து பாட்டில் நெக்ஸ் ஆஃப் கமாடிட்டி ட்ரேடிங் அப்படிங்கிறது இந்த 3 விஷயம் இதையும் பார்க்குறோம். இந்த கிளாஸ் இல்லாமல் அக்ரிகல்ச்சரல் கமாடிட்டி ட்ரேடிங்னா என்னன்னு பார்த்தோம், அதோட ஹிஸ்ட்ரி ஆஃப் பேக்ரவுண்டு பார்த்தோம், கரண்ட் ப்ரெசென்ட்டில் எந்தெந்த பொருட்களுக்கெல்லாம் வந்து ஃபியூச்சர் ட்ரேடிங் வந்து செபி வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த கிளாஸில் பார்த்தோம். அடுத்த கிளாஸில் சந்திப்போம். நன்றி.